வணக்கம் மக்களே! இப்ப நாங்க எங்க போய்க்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, நாங்க வந்து எங்க ஸ்டேட்லேருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஒரு ட்ரிப்பு போறோம். ஷார்ட் ட்ரிப்பு. ஸோ நாங்க அமெரிக்கால யூட்டாங்கிற ஊர்ல இருக்கிறோம். ஸோ எங்களோட பக்கத்து ஸ்டேட் வந்து ஐடஹோ அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சொஷோன் ஃபால்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதத்தான் நாங்க இப்ப மெயினா பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்க இப்ப தான் வின்டர் முடிஞ்சிருக்கு இல்லையா? அதனால எல்லா ஸ்னோவும் உருகி அந்த ஃபால்ஸ் வந்து நெறைய தண்ணியோட ரொம்ப எனர்ஜிட்டிக்கா கொட்டும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பார்க்கவே செம்ம அழகா இருக்குமா. அத கவர் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் 3 1/2 ஹவர்ஸ் டிரைவ் நாங்க இப்ப வந்து நாங்க ப்ரீ புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்ப என் ஹஸ்பண்ட் வந்து செக் இன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நாங்க சொஷோன் ஃபால்ஸ்ன்னு ஒரு ஃபால்ஸ மெயினா பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? அத வந்து நாங்க சண்டே தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ வந்து ஃப்ரைடே நைட்டு நாங்க இப்ப ரூம் செக் இன் பண்ணிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்க போறோம். ஸோ வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து அதாவது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இங்க பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க ஐடாஹோ ஃபால்ஸ போய் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு. ஐடாஹோ ஃபால்ஸுங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு ரிவர் சைடு வாக்கு. அதாவது ஒரு பெரிய லென்த்தி ரிவர்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு மாரி ஃபால்ஸ் மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து கரண்ட் வேற எடுக்குறாங்களாம். அது ஒரு மாரி டேம் மாரி கட்டி, அதெல்லாம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆனா, நாங்க இப்போ அந்த ரிவர் ஓரத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் புக் பண்ணியிருக்கோம். அதாவது ஹோட்டல்லேருந்து இறங்கி நடந்து போனாலே அந்த ரிவர் சைடு வாக் வழியா போயி, நாங்க அந்த ஐடஹோ ஃபால்ஸ வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நாளைக்கு மார்னிங் பார்க்க நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஏன் அழகா இருக்குப்பா ரூமு. இந்த இந்த செட்டப் நல்லா இருக்குல்ல ஃப்ரண்ட்ல. இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, 2 குவீன் சைஸ் பெட் இருக்கு. ஸோ நாங்க 4 பேர் படுத்துக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். ஸோ ஒரு சோஃபா, இந்த சோஃபாவையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெட் ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் அது நாங்க பெருசா யூஸ் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா, பெட்டு, டிவி, ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப் மாதிரி ஒரு ஆஃபீஸ் டேபிள் மாதிரி, அப்புறம் மைக்ரோவேவ், ஃப்ரிட்ஜு, அ காஃபி டேபிள், அப்புறம் ஒரு கிளாசெட்டும் இருந்துச்சு. ரிவர் சைடு கேட்டிங்களா? என்ன இருக்குங்க? ரிவர் தெரியுதா? வாவ்! கரெக்ட்டா நம்ம இந்த இதுக்கு நேராவே வந்திருக்கோம். நம்ம கார்ல தெரியல அப்படிதான் இருக்குல்ல. நம்ம கார் தெரியல கீழ. தெரியுது. நாம அங்க நிப்பாட்டி இருக்கோம் போல. இது நல்லா இதுக்கு நேராவே நம்ம கிராஸா தான் நிறுத்திருக்கோம் காரை. மக்கள்லாம் நின்னு பாக்குறாங்களே. என்ன இருக்கு குகு? ஸோ ரூமில் அப்படி இப்படின்னு செட்டில் ஆனதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 4:00 தானே கிளம்பணும். இப்போ வந்து ஒரு 8:30, 8:45 ஆகுது நைட்டு. ஸோ டின்னருக்கு வந்து நான் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனிவேஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். இங்கே அமெரிக்காவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நம்ம 3 நாள் 4 நாள் ட்ரிப் போனோம்னா 4 நாளும் நம்ம வெளி சாப்பாடு சாப்பிட நம்மளால் முடியவே முடியாது. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை வந்து வேறு குசினும் நம்மளால சாப்பிட முடியாது. நம்மலாம் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா பழகிட்டோம் இல்லையா? நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதனால அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ்க்காவது நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி, தக்காளி தொக்கு டின்னருக்கும், நாளைக்கு மதியானத்துக்கு வந்து புளி சாதமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் சப்பாத்தியெல்லாம் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு மைக்ரோவேவ் இருக்கும்னு கண்டிப்பாக தெரியும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப்போடு வந்திருந்தோம். ஸோ எல்லாத்தையும் ஹீட் பண்ணி இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி வந்த டயர்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த ரிவர் சைடு வாக் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஐடஹோ ஃபால்ஸ் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொஷோன் ஃபால்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த 3 நாள் எங்களோட ட்ரிப்பு ஃபுல்லுமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்களுடன் இணைந்து பயணிக்க நாச்சியாஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டாடா.